ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு பாண்டா ரிவ்யூ. இந்த வீடியோவில் 2002 வந்த 28 டேஸ் லேட்டர் அப்படிங்கிற படத்தோட ஸ்டோரி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓப்பன் பண்ணால் ஒரு லேபை காட்டுறாங்க. அந்த லேபில் ஒரு சயின்டிஸ்ட்டு மனித குரங்கெலாம் வச்சு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வர ப்ளூ கிராஸு, இப்படி நீங்கள் குரங்கை சித்திரவதை பண்ணக்கூடாது, ஒழுங்காக திறந்து விட்ருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த சயின்டிஸ்ட்டு அதெல்லாம் பண்ண முடியாது, அப்படி திறந்து விட்டா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிறோம். இந்த சயின்டிஸ்ட் சொல்கிறத கேட்காம ஒரு லேடி அந்த கூண்டை திறக்கிறாங்க. எப்படான்னு காத்திருந்த குரங்கு வெளியே வந்து அந்த லேடி கடிச்சு வச்சிருது. அதுக்கப்புறம் அந்த லேடி ஜாம்பியாக மாறுறாங்க. அதுக்கப்புறம் 28 டேஸ் லேட்டர் அப்படின்ட்டு டைட்டில் போடுறாங்க. 28 நாள் கழிச்சு ஒரு ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் நம்ம ஹீரோ ட்ரெஸ்ஸே இல்லாமல் படுத்திருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கு முழிப்பு வருது. எந்திரிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டலில் ஒரு பையிலையும் காணோம். வெளியே வந்து பார்த்தாலும் யாரையுமே காணோம். அதுக்கப்புறம் கையில் ஒரு பை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறாரு. போகிற வழியில் திரும்பி திரும்பி பார்த்துட்டு போகிறாரு. ஆனால் ஊரில் யாரையுமே காணோம். நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ட்டு பக்கத்தில் இருந்த ஒரு சர்ச்சுக்குள்ளே போகிறாரு. சர்ச்சுக்குள்ளே போய் பார்த்தா நிறையா டெட் பாடிஸாக கிடக்குது. அந்த டெட் பாடிஸ் நடுவில் சில ஜாம்பிஸு ஊவான்னு கத்திட்டு இருக்குது. இதை பார்த்த நம்ம ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல. ஏதோ பைத்தியம் நினச்சிட்டு இருக்காரு. அவருக்கு ஜாம்பினானே என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் சர்ச்சோட ஃபாதர் வர்றாரு. அந்த ஃபாதர் கிட்ட இங்கே என்னதான் ஃபாதர் நடக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறாரு. அதுக்கு அந்த ஃபாதர் ஊவான்னு கத்திட்டு ஹீரோவை கடிக்க வராரு. நம்ம ஹீரோ கையில் வச்சிருந்த பையிலேயே ஒரு அடி அடிச்சு ஃபாதரை காலி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோவுக்கு எல்லாரும் ஏதோ இன்ஃபெக்ஷனில் பாதிக்கப்பட்டிருக்காங்கிறதே புரிய வருது. இதுக்குள்ள சர்ச்சுக்குள்ள இருந்த எல்லா ஜாம்பியும் ஒன்று சேர்ந்து நம்ம ஹீரோவை துரத்த ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ உயிர் பயத்தில் வேகமாக ஓடுறாரு. அப்போ 2 பேரும் ஸ்டைலாக நம்ம ஹீரோவுக்கு முன்னாடி வந்து நின்று பெட்ரோல் பம்மை தூக்கி வந்த ஜாம்பிஸ் மேலே போட்டு நம்ம ஹீரோவை காப்பாற்றுறாங்க. இந்த 2 பேரும் நம்ம ஹீரோ மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறாங்க. இவங்கள ஒருத்தர் பேர் சலீனா, இன்னொருத்தர் பேர் மார்ட்டின். அதுக்கப்புறம் 3 பேருமா நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா நம்ம ஹீரோவோட பேரண்ட்ஸ் செத்து போய் கிடக்குறாங்க. அதுக்கப்புறம் மார்ட்டினும் சலீனாவும் ஒரு ரூமில் தங்க, நம்ம ஹீரோ மட்டும் தனியாக ஒரு ரூமில் தங்குறாரு. நம்ம ஹீரோ சும்மா இல்லாமல் கையில் ஒரு விளக்கு வச்சுக்கிட்டு அவங்க அப்பா அம்மா செத்து போனதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ரோட்டில் போன ஒரு ஜாம்பி விளக்கு வெளிச்சத்தை பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே பூந்துருது. வீட்டுக்குள்ளே பூந்து நம்ம ஹீரோவை கடிக்குது. அப்போ சலீனாவும் மார்ட்டினும் வந்து நம்ம ஹீரோவை காப்பாற்றுறாங்க. காப்பாற்றிட்டு பார்த்தா நம்ம மார்ட்டினோட கையில் ஜாம்பி கடிச்சு வச்சிருக்கு. இதை பார்த்த சலீனா உடனே கொஞ்சம் கூட யோசிக்காமல் இவ்வளோ நேரம் நம்ம கூட தானே சுற்றிட்டு இருந்தான் அப்படின்னு பரிதாபமே படாமல் மார்ட்டினை மூலையில் வச்சு வெட்டுன்னு வெட்டுறா. ஏன்னா இது மாதிரி கடிப்பட்டா 20 செகண்டில் கொல்லணும், இல்லை அப்படின்னா ஜாம்பியாக மாறிடுவாங்க. சலீனா ஒருவேளை நான் இப்படி கடிப்பட்டாலும் என்னையும் இப்படி தான் கொள்ளணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோட்ட சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் சலீனாவும் இனிமேல் இந்த இடத்துல இருக்கிறது சேஃப் இல்லை, வேறு இடத்துக்கு போயிடலான்ட்டு கிளம்பி போகிறாங்க. போகிற வழியில் ஒரு பெரிய பில்டிங்கை பார்க்குறாங்க. அங்கே மேலே டாப் ஃப்ளோரில் ஒரு லைட் எரியுது. அந்த லைட்டு விட்டு எரியறதை பார்த்தா இங்கே வாங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. சரி அங்கே வா போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு 2 பேரும் அந்த பில்டிங்குள்ளே ஏறி படிக்கட்டில் போயிட்டுருக்காங்க. போயிட்டு இருக்கும்போதே பின்னாடி ஜாம்பி வர ஆரம்பிச்சிருது. ஒரு வழியாக 2 பேரும் அந்த டாப் ஃப்ளோருக்கு போயிடுறாங்க. அங்கே ஒரு ஆள் ஆல்ரெடி ஹெல்மெட்லாம் மாற்றிட்டு கையில் கட்டையோட நின்றுருக்கான். அவன் நம்ம ஹீரோவையும் சலீனாவையும் உள்ளே விட்டுட்டு பின்னாடி வந்த ஜாம்பியை வெளுன்னு வெளுக்கிறான். ஜாம்பிலாம் போட்டு தள்ளிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோட்டையும் சலீனாட்டையும் நான் தான் ஃப்ராங்க், இது என் பொண்ணு ஹேனா அப்படின்ட்டு இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறான். இப்போ ஆக மொத்தமாக 4 பேர் ஒன்றா இருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் ஃப்ராங்க் வச்ச அந்த ரேடியோவில் ஒரு செய்தி வருது. இப்படி நாங்கள் மிலிட்ரி பேசுகிறோம், நாங்கள் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் வந்து அப்படின்னா நாங்கள் உங்களை காப்பாற்றுவோம் அப்படிங்கிறாங்க. அதை கேட்டு ஃப்ராங்க் ஒரே சந்தோஷம், வாங்க போகலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் கூப்பிட்றாரு. அதுக்கு சலீனா இப்படியே ரோட்டில் பெப்பர் நடந்து போனால் போகிறதுக்குள்ளேயே ஜாம்பி எல்லாம் நம்மளை கொண்டுரும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஃப்ராங்க் நம்மகிட்ட கார் இருக்குது, காரில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிக்னிக் போகிற மாதிரி காரில் ஏறி கிளம்பி போகிறாங்க. போகிற வழியில் கார் டயர் பஞ்சர் ஆயிடுது. எல்லாருமே உஷாராக காருக்குள்ளே இருக்க ஹேனா மட்டும் கீழே இறங்கி டயரை சரி பண்ணுறாங்க. அந்த டைம் பார்த்து ஜாம்பி எல்லாமே பின்னாடி வர ஆரம்பிச்சிருது. காருக்குள்ளே இருக்கீங்க எல்லாருமே சீக்கிரம் கத்துறாங்க. ஒரு வழியா ஜாம்பி பக்கத்தில் வரதுக்குள்ள ஹேனா டயரை மாற்றிட்டு காருக்குள்ளே குச்சிடுறாங்க. ஃப்ராங்க் வேகமாக காரை ஓட்டுறாரு. பின்னாடி வந்த ஜாம்பிக்கு எல்லாமே ஒரே ஏமாற்றமாக போயிடுது. அப்புறம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு ட்ராவலுக்கு தேவையான பொருள் எல்லாமே ஷாப்பிங் பண்ணுறாங்க. ஆள் இல்லை அப்படிங்கிறனால இஷ்டத்துக்கு அள்ளி போடுறாங்க. ஷாப்பிங்கை முடிச்சுட்டு ஹைவேஸில் ஃப்ராங்க் காரை ஓட்ட மீதி எல்லாருமே ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு வராங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல கார் நிறுத்திட்டு எல்லாருமே ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோவுக்கு கெட்ட கனவாக வருது. அப்புறம் போகிற வழியில் ஒரு லாரி அனாமத்தான் நிற்கிது. அதில் போயிட்டு தேவையான அளவுக்கு டீசலை ஃபில் பண்ணுறாங்க. இப்படியே பல நாள் ட்ராவலுக்கு அப்புறமா அந்த மிலிட்ரி குரூப் சொன்ன இடத்துக்கு வந்து சேர்றாங்க. வந்து பார்த்தா ஒரு பையிலையும் காணோம். நம்ம ஃப்ராங்க்கு அங்கே இருக்கிற வண்டிக்குள்ளே இது படுத்துருக்காங்களா அப்படின்ட்டு ஒவ்வொரு வண்டியாக போய் பார்க்குறாரு. ஆனால் யாரையுமே காணோம். உடனே நம்ம சலீனா வந்து அதான் யாருமே இல்லை வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிட நம்ம ஃப்ராங்க் டென்ஷன் ஆகி எங்கே போகிறது இதுக்கு மேலே அப்படின்ட்டு கத்துறாரு. கடைசியில் டென்ஷன் ஆகி அப்படியே ஒரு இடத்துல உட்காடுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு காக்கா மேலே உட்காந்துட்டு காக்கான்னு கத்திட்டு இருக்கு. ஆல்ரெடி டென்ஷனில் இருக்க என்ன மேலும் டென்ஷன் ஏற்றாது அப்படின்னு சொல்லி அந்த காக்காவை விரட்டுறாரு. ஆனால் அந்த காக்கா அங்கிருந்து போறதா இல்லை. அந்த காக்கா ஒரு இரும்பு டோர் மேலே ஒரு டெட் பாடி இருக்கும். அந்த டெட் பாடிக்கு மேலே உட்காந்து கொத்திட்டு இருந்திருக்கும். ஃப்ராங்க் அண்ணாந்து பார்த்துட்டே போய் அந்த கதவை இட்டு உதைப்பாரு. அப்போ அந்த டெட் பாடியிலேருந்து ஒரு சொட்டு ரத்தம் நம்ம ஃப்ராங்கோட கண்ணுக்குள்ள வந்து விழுந்துரும். இதில் நம்ம ஃப்ராங்க் ஜாம்பியாக மாற ஆரம்பிச்சிருவாரு. உடனே சலீனா நம்ம ஹீரோ கிட்ட அவரை போட்டு தள்ளிடு அப்படிம்பாங்க. ஹீரோவும் கட்டையால் அடிக்க வருவார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரமாரியான புல்லட் வந்து நம்ம ஃப்ராங்கை சுட்டுரும். ஃப்ராங்க் கீழே வந்து செத்துருவாரு. என்னடா அப்படின்னு சாக்கில் ஹீரோ திரும்பி பார்த்தா அந்த மிலிட்ரி காய்ஸ் அங்கே தான் பதுங்கியிருப்பாங்க. அவங்க தான் சுட்டிருப்பாங்க. படம் பார்க்குற நமக்கு அட பாவீங்களா இப்போ எதுக்குடா அங்கே ஒளிஞ்சிருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்கும்.
ஆல்ரெடி முன்னாடியே வந்திருந்தா நம்ம ஃப்ராங்க் அநியாயமாக செத்துருக்க மாட்டார். அநியாயமாக ஒருத்தனை சாவு விட்டுட்டு உங்கள் 3 பேர்த்தையும் நாங்கள் காப்பாற்றுறோம் அப்படின்ட்டு 3 பேர்த்தையும் அவங்க இடத்துக்கு கூப்பிட்டு போவாங்க. அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இதுதான் எங்கள் கோட்டை, இந்த கோட்டைக்குள்ள எந்த சாம்பி வர முடியாது, இங்கே நீங்கள் ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அந்த மிலிட்ரிக்கு ஒரு ஹெட் இருப்பான். அந்த ஹெட் வந்து நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போயிட்டு இதுதான் எங்கள் சமையல் கட்டு, இதுதான் எங்கள் பாத்ரூம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோக்கு எல்லாத்தையும் சுற்றி சுற்றி காட்டுவான். அப்புறம் கொல்லப்புறத்து கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ஒரு சாமி கட்டி போட்டிருப்பான், அதை காட்டுவான். அதை பார்த்து நம்ம ஹீரோ இதை ஏன்டா கொல்லாமல் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு அவன் இதை வச்சு தான் மற்ற சாம்பியெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணுறோம் அப்படிமா. அதுக்கப்புறம் தான் அந்த மிலிட்ரி ஹெட் நம்ம ஹீரோட்ட இன்னொரு கதையை சொல்லுவான். போன வாரம் எங்கள் ஆள் ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்க பார்த்தான், அவனை காப்பாற்றி உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு விசாரித்தோம். அதுக்கு அவன் நமக்குலாம் ஃபியூச்சர் அப்படின்னு என்ன இருக்குது, நமக்கு ஃபியூச்சரே இல்லை, நம்ம எதுக்கு உயிரோடு இருக்கணும் அப்படின்னா. அப்புறம் தான் எனக்கே புரிய ஆரம்பிச்சிச்சு, நமக்கு ஃபியூச்சர் முக்கியம், ஃபியூச்சரை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா பொண்ணுங்க தேவை, அதுக்கு தான் உங்களை வர வச்சேன் அப்படிமா. இதை கேட்டதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோவுக்கு அந்த ஹெட்டோட கெட்டனா புரிய வரும். உடனே நம்ம ஹீரோ ஓடி போய் சலினாவே ஹேனாவையும் அந்த இடத்துல இருந்து காப்பாற்றி கூட்டு போப்பாரு. ஆனால் ஆல்ரெடி அங்கே 50 பேர் இருக்காங்க. அங்கெல்லாம் சேர்ந்து நம்ம ஹீரோவை அடித்து இழுத்துட்டு போய் கொல்லப்புறத்தில் வச்சு கொல்ல பார்ப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோ எப்படியோ அவங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவார். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சலினாவே ஹேனாவையும் காப்பாற்றுறதுக்காக சாயங்காலம் 6 மணிக்காட்ட திரும்ப வருவார். கோட்டையோட கேட்டில் இருந்து ஒவ்வொருத்தராக போட்டு தள்ளிட்டு நம்ம ஹீரோ உள்ளே வந்துருவார். உள்ளே வந்து கொல்லப்புறத்தில் இருந்த சாமியை அவுத்து விட்டுருவாரு. அந்த சாமி எல்லாத்தையும் ஐயோ அம்மாங்கிற அளவுக்கு துரத்தி கடிக்க ஆரம்பிக்கும். இதை நம்ம ஹீரோ ஜன்னல் வழியாக இருந்து ரசித்து பார்த்துட்டு இருப்பாரு. பத்தாவதுக்கு நம்ம ஹீரோ கையில் கத்தி எடுத்துகிட்டு போயிட்டு கிடைக்கிறவங்களாம் குத்தி கொள்ளுவார். கடைசியாக அந்த ஹெட்டு மட்டும் பிரச்சனை பண்ணுவான். நேக்கா அவனையும் ஜாம்பிகிட்ட மாட்டி விட்ருவாங்க. கடைசியாக 3 பேரும் கார் எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க. அங்கேருந்து ஆள் நட மட்டுமே இல்லாமல் ஒரு இடத்துக்கு போவாங்க. அங்கே போய் பார்த்தா ஒரு வீடு மட்டும் இருக்கும். அந்த வீட்டில் தங்கிடுவாங்க. அடுத்த நாள் காலையில் சலீனாவும் ஹேனாவும் தையல் மிஷினில் ஏதோ ஒரு துணியை தச்சிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு கூப்பிடுவாரு. 3 பேரும் அந்த துணியை எடுத்துகிட்டு ஓடி போய் விரிப்பாங்க. அப்போ மேலே ஒரு ஃப்ளைட்டு போகும். அந்த துணியை விரிச்சா ஹலோ அப்படின்னு எழுதியிருக்கும். அந்த ஃப்ளைட்டுக்கு சிக்னல் கொடுப்பாங்க. ஆனால் அந்த ஃப்ளைட்டு கண்டுக்காமல் போயிடும். அதுக்கப்புறம் 3 பேரும் அந்த ஃப்ளைட்டில் போனவங்க பார்த்துருக்க மாட்டாங்களா அப்படின்ட்டு மாற்றி கேட்டுப்பாங்க. அதோட இந்த படம் முடிஞ்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.